கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடச்சேரி சந்திப்பில் மனித பாதுகாப்பு கழகம் என்ற அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் ஜெய்மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தனியார் கல்லூரிகளில் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை விட ரசீது இன்றி கூடுதலாக கட்டணம் வசூலித்து வருவதை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். மேலும் பொறியியல், மருத்துவம் படிக்க 10 லட்சம் ரூபாய் என பேரம் பேசும் தனியார் பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோஷம் எழுப்பப்பட்டன. ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், கன்னியாகுமரி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பொறியியல் கல்லூரிகள், அனைத்து மருத்துவ கல்லூரிகளிலும் அரசு நிர்ணயிக்கின்ற கட்டணத்தை விட அதிகமான கட்டணங்களை வசூலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு நிர்ணயிக்கும் கட்டணங்களுக்கு மட்டும் ரசீது கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அப்பாற்பட்டு அதிகமாக வசூல் செய்யும் பணங்களில் எந்த ஒரு ரசீதும் இல்லாமல் இன்றைக்கு மாணவர்களின் பெற்றோர்களையும் சிரமப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவ கல்லூரிகளையும் இந்த பொறியியல் கல்லூரிகளையும் உடனடியாக அரசு நேரடி கண்காணிப்பில் எடுத்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அந்த நடவடிக்கையிலும் மீறி அவர்கள் வசூலில் ஈடுபட்டால் நிச்சயமாக அந்த கல்லூரிகளின் அங்கீகாரங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என இந்த மனித பாதுகாப்பு கழகத்தின் சார்பிலே நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்று ஒரு ட்ரெய்லர் தான் அந்த போராட்டம். தமிழகம் முழுவதும் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துவது தீர்மானித்து இருக்கின்றோம். இந்த போராட்டம் இதோடு முடியவில்லை. இந்த பொறியியல் கல்லூரிகளின் வசூல் வேட்டையும் இந்த மருத்துவ கல்லூரியின் வசூல் வேட்டையும் உடனடியாக அரசு தடுத்து நிறுத்தாவிட்டால் எங்களுடைய போராட்டம் கண்டிப்பாக மறியல் போராட்டமாக இருக்கலாம்.